ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம விருச்சக ராசிக்கு சனி பயிற்சியோடைய பலன்களை பார்க்க போகிறோம். இந்த சனி பயிற்சி இவ்வளோ நாளாக உங்களுக்கு, அதாவது கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்கு சனி பயிற்சி ஆகிறாரு. இவ்வளோ நாளாக உங்களுக்கு அர்த்தாஷ்டமது சனியாக இருந்தார். 4ஆம் இடம் அப்படிங்கிறது 4 அப்படிங்கிறது 8ல் பாதி. அதனால் அஷ்டம சனி, அர்த்தம்னா பாதி அப்படின்னு அர்த்தம். அஷ்டமத்து சனியில் பாதி. எல்லா வேலையுமே தடங்களை உண்டு பண்ணியிருப்பார். நிறையா மன போராட்டங்களுக்கு இருந்திருப்பீங்க. விருச்சக ராசிக்காரங்க, இது என்ன எங்களுக்கு புதுசா அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. பட் ஆனால் இந்த சனி பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறாரு. ஏன்னா 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. 5ஆம் இடம்ங்கிறது ஐஸ்வர்யம், அஷ்ட ஐஸ்வர்யங்களை பெறக்கூடிய ஸ்தானம் தான் இது 5ஆம் இடம். 5ஆம் இடத்துக்கு போய் 10ஆம் பரிவா 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை, 7ஆம் இடத்தை, 11ஆம் இடத்தை. பொதுவாகவே விருச்சக ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கங்க. என்ன சொன்னாலும் பொதுவாக நம்பவே மாட்டீங்க. எனக்கு வாழ்க்கையில் கஷ்டத்தை தவிர வேறு எதுவுமே இல்லைங்களே அப்படி நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு கேட்குது. ஆனால் உங்களுக்கு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, சனி உங்களுக்கு இந்த 2.5 வருஷம் நன்மையை மட்டும்தான் செய்ய போகிறாரு. இவ்வளோ நாளாக நீங்கள் தொடங்கின எல்லா விஷயத்துலேயும் ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளி, ஏதாவது ஒரு தடை, தாமதம், ரொம்ப மனதளவில் பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல சனி 10ஆம் பரிவ உங்கள் ராசியை தான் பார்த்துட்டு இருந்தார். அப்போ சனி சந்திரனை பார்க்கும்போது என்னென்னா, நிறைய மன ரீதியான பிரச்சனைகள், அலைச்சல்கள், வாழணுமா இந்த வாழ்க்கையை அப்படிங்கிற தன்மையெல்லாம் ஏற்படுத்தி, விரக்தி தன்மையை ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரு. ஆனால் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறாரு. என்னென்னா, அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் இருக்கார், ப்ளஸ் அது உங்களுக்கு குருவோடைய வீடாக இருக்குது. அப்போ நியாயத்தை மட்டும்தான் அவர் செய்யணும். அதாவது பழி வாங்கக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு இருக்காது. கண்டிப்பாக சனியை சொல்கிறேன். சனி இனிமேல் எந்த பழியும் வாங்க மாட்டார். 5ஆம் இடத்துல இருக்கனால நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. குபேர சம்பத்துக்கு ஒப்பான ஒரு நிதிநிலை அப்படிங்கிறது 5ஆம் இடத்தை குறிக்கக்கூடியது. பூரண லக்ஷ்மி கடாட்சம், அஷ்ட ஐஸ்வர்யம், இது எல்லாமே 5ஆம் இடத்துல தான் இருக்குது. அதனால் 5ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு நல்ல பொருளாதார வாழ்க்கை, பொருளாதார உயர்வு இருக்குது. 11ஆம் இடம்ங்கிறது ஆசை அபிலாசைகளை குறிக்கக்கூடிய இடம். அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நன்மைகளாக இருக்குது. நிறைய நன்மை தான் உங்களுக்கு. விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தையும் பெரிய விதமான பாக்கியங்களையும் தானாக தேடி காலடியில் கொட்ட போகுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். விருச்சகம் அப்படிங்கிறனால ஆல்ரெடி கொட்டிட்டு தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க. விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல உயர்வு தான் வரப்போகுது. 2ஆம் இடத்தை பார்க்குது. குடும்ப நபர்களிடையே வாக்குவாதம் செய்வதை மட்டும் தவிர்க்கணும். நீங்கள் அவங்க வேறு வழியே இல்லை. குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள், வாக்குவாதங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகமாகும். 5ஆம் இடத்துலேருந்து இருக்கனால, அதுவும் குழந்தைங்க, விருச்சக ராசியில் இருக்கிறவங்களுக்கு குழந்தை இருந்தால் இந்த ஏண்டா இந்த குழந்தைய பெற்றோம் அப்படிங்கிற நிலை வரும். ஆனால் பொருளாதார ரீதியாக சூப்பராக இருக்குது. குழந்தைகள்னால உங்களுக்கு டெய்லியும் கத்தி கத்தி தொண்டையே கவ்வும். அந்த மாதிரி இருக்க தான் செய்யும். ஏன்னா 5ஆம் இடத்துல சனி உங்கள் ராசிக்கு போகிறாரு. 5ஆம் இடம்ங்கிறது புத்திரஸ்தானம். அப்போ குழந்தைகள் அதாவது நீங்கள் சொல்கிற விஷயத்த கேட்க மாட்டாங்க. அதனால உங்களுக்கு டென்ஷன் ஆகும். இது ஒன்று தான் உங்களுக்கு பெரிய மைனஸு. இதையெல்லாமே உங்களால் சமாளிக்க முடியும். ஆனால் இவ்வளோ நாளாக பொருளாதார நெருக்கடின்னு ஒன்று இருந்துச்சு, அது எல்லாமே காணா போயிடும். பல வகையிலிருந்து வருமானங்கள் அப்படிங்கிறது வரும். தொழில் ரீதியாக நல்ல வருமானம், நிரந்தர வருமானம், பெரிய லாபங்களை உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா சனி 11ஆம் இடத்தை பார்க்குது. அப்போது தொழில் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும். அதே மாதிரி பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது இப்போ இருக்கிறத காட்டிலும் இந்த 2.5 வருஷத்தில் மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு உயர்வான வாழ்க்கை தான் அமைய போகுது. புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு நல்ல பார்ட்னர் கிடைப்பாங்க. ஏன்னா 7ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. அப்போ ஆல்ரெடி ஏதாவது பார்ட்னர்ஷிப்பில் இருந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அது எல்லாமே விலகி நல்ல அமைப்பை தான் கொடுக்கும். அதாவது சனி 5ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால மட்டும்தான் இந்த பலன். இதே வேறு இது இருந்துச்சுன்னா இந்த பலன்கள் கிடையாது. 7ஆம் இடத்தை பார்க்குது அப்படின்னா 5ஆம் இடத்துலேருந்து அது பார்க்குது, அதனால நல்லது. ஓகேங்களா? அதே மாதிரி 11ஆம் இடத்தை பார்க்குது, நல்ல காசு பணம் வரக்கூடியது. இந்த காலகட்டங்களில் மைண்டை ரொம்ப அமைதியாக, காமாக, சந்தோஷமாக இருங்க. வரக்கூடிய பணத்தை எல்லாம் ஏதாவது ஒரு விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது சொத்தாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு பிஸ்னஸாகவும் இருக்கலாம். உங்களுடைய வெல்விஷர்கள், விரும்பக்கூடிய நபர்கள் அல்லது பெரியவங்க கிட்ட கேட்டு அதை எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்து பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தொழில் மூலிமா நல்ல லாபங்கள் பெறக்கூடியது.
11ஆம் இடம்ங்கிறது சாதாரணமான இடம் கிடையாது. பெரிய லாபம் கொடுக்கக்கூடிய இடம். அதனால பொருளாதார ரீதியா நல்ல வாழ்க்கை அமையும்போது, பல வகையில மைண்ட சிதற விடக்கூடாது. ஒரே சிந்தனையா இருந்து பொருளாதாரத்த வந்து மேம்படுத்திக்கிறதுக்கு என்னென்ன விஷயம்லாம் செய்யணுமோ, அது எல்லாமே நீங்க செய்யணும். குடும்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏத்தவாறு இல்லைன்னா கூட அத மாத்தி அமைக்க முடியும். விருச்சக ராசிக்காரங்க பொதுவாவே நெறைய சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. அதுவும் முக்கியமா குடும்பத்துக்காக. குடும்பத்துக்காக மட்டும் தான் சாக்ரிஃபைஸு. வெளியில உங்களுக்கு பேரு செல்ஃபிஷ். ஓகேங்களா? இது வந்து எப்பவுமே மாறாது. அது வந்து பொதுவாவே குடும்ப நபர்களுக்காக நெறைய பண்ணுவீங்க. ஆனா வெளியில வந்து உங்களுக்கு செல்ஃபிஷ் அப்படிங்கக்கூடிய பேர் இருக்கும். அது சம்டைம்ல வந்து உண்மையும் கூட தான். ஏன்னா குடும்பத்துக்காக சில விஷயங்கள் பண்ணும்போது அந்த பேர் கிடைக்கிறது இயற்கை தான். அத அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஆனா இந்த சனி வந்து 2ஆம் இடத்த பார்க்கறதுனால இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு நன்மைகள் இருக்கு. அதே மாரி தீமைகள் என்னன்னா, வாக்கு ஸ்தானத்த பார்க்கும்போது உங்களுக்கு மத்த நாட்கள் இல்லாத கோவம் வந்து இந்த டைம் வரும். அது வந்து வேலை ரீதியா இருக்கிறது, தொழில் ரீதியா இருக்கிறது, அது எல்லாமே வீட்ல கொண்டு வந்து காமிப்பீங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வீட்ல கொண்டு வந்து நான் அந்த குடும்ப நபர்கள்கிட்ட காமிக்கும்போது, சாதாரணமா இவ்வளோ நாளா உங்கள எதிர்த்து பேசாதவங்க, இந்த காலகட்டங்கள்ல எதிர்த்து பேசி, உங்களோட கோவத்த தூண்டி விட்டுருவாங்க. உங்கள மனச கஷ்டப்படுத்துவாங்க. அதனால சண்டை சச்சரவு, பிரிவு இது எல்லாமே ஏற்படும். இதுக்கெல்லாமே இடம் குடுக்காதீங்கன்னு நான் சொல்றேன். ஏன்னா சனி 7ஆம் இடத்தையும் பார்க்குது. அப்போ குடும்பத்தில வந்து ரொம்ப அமைதி இருக்கணும் அப்படின்னா, நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் பேசாதீங்க. அமைதியா போங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே அட்வைஸு. நல்ல வந்து சனியோடைய வந்து நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கணும் அப்படின்னா, வரதராஜ பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. அது ரொம்ப 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 உத்தமம். காளி வழிபாடு பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில காளி. ஏன் அப்படின்னா, கர்ம அப்படிங்கக்கூடிய இதுக்கு வந்து சனி தான் அதிபதி. காளி வந்து கர்மங்களை வென்றவள், காலத்தை வென்றவள். கர்மாவெல்லாம் அவன் வந்து தவிடுபொடியாக்கிருவா. உங்களுக்கு நல்லத மட்டும் தான் குடுப்பா. அதனால செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில காளி வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள குடுக்கும். நெறைய 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 சிறப்பான விஷயங்கள்லாம் கைகூடுறதுக்கு நீங்க காளி வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறது குலதெய்வ ஸ்தானம். குலதெய்வ ஸ்தானத்துக்கே சனி வந்திருக்காரு. சனி எப்போலாம் 5ஆம் இடத்துக்கு கனெக்ஷன் ஆகுறாரோ, அந்த காலகட்டங்கள்ல கோச்சார ரீதியாக இருக்கும்போது, நம்ம குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது, குலதெய்வத்த நேரடியா பார்க்க முடியும். குலதெய்வத்தோடைய அனுகிரகம் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் முதல்ல காத்து நிற்கிறது குலதெய்வம் தான். அதனால குலதெய்வ வழிபாட்ட கண்டிப்பா நீங்க பண்ணணும். 2ஆம் இடத்த பார்க்கறனால வாக்குஸ்தானத்துக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். கல்வியில படிக்கும்போது நெறைய தடைகள் இருக்கும். உயர்கல்வியில படிக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா ஆரம்ப கல்வி படிக்கிறவங்களுக்கு டைவர்ஷன் நெறையா ஏற்படும். ஞாபகத்திறன், ஆர்வமின்மை இது எல்லாமே வரும். இது எல்லையை பொறுத்தவரைக்கும் படிச்சா தான் நமக்கு லைஃபு. அதனால வந்து படிக்கும்போது டைவர்ஷன் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஆர்வமின்மை, ஞாபக சக்தி குறைவு இது எல்லாமே ஏற்படும். ஆனா இதுலேருந்து நீங்க தான் வந்து உங்கள வெளிக்கொண்டு வரணும். செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கங்க. ஆஞ்சநேய வழிபாடு பண்ணுங்க. அதே மாரி வரதராஜ பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. அதே மாரி ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு கல்வியில இருக்கக்கூடிய தடைகள வந்து நீக்கி குடுக்கும். 5ஆம் இடத்துல சனி வந்திருக்கனால, லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து ஆல்ரெடி லவ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து மேரேஜ் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லவ் மேரேஜ் திடீர்னு ஒரு லவ் மேரேஜ் ஆகிறது, பெற்றோர்கள் சம்மதத்தோட சில பேருக்கு ஆகிறது, அந்த மாரி சிலர் பேத்துக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் இந்த மாரி வந்து ஆனா லவ் மேரேஜ் ஆகறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. திருமணத்தில இருந்த தடை தாமதமெல்லாம் நீங்கி திருமண பிராப்தம் நெறைய பேத்துக்கு இருக்கு. சனி 7ஆம் பார்வைய பார்க்கறதுனால. அதே மாரி காதல் 5ஆம் இடம்ங்கிறது காதல்ங்க. ஆனா விருச்சக ராசிய பொறுத்தவரைக்கும் ஒரு சிலருக்கு வந்து காதல்னால பிரேக்கப் அதாவது காதல்னால மன கஷ்டங்கள், மனதுக்கு பிடித்தவர்களோட சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் வழிபாடு நான் ஆல்ரெடி சொன்ன வழிபாட பண்ணுங்க. உங்களுக்கு நல்லபடியா இருக்கும். திடீர்னு ஒரு ஐஸ்வர்ய பிராப்தம் கிடைக்கும். மகாலட்சுமியோடைய கருணை, பெரும் கருணை உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ரொம்ப நாளா மேரேஜ் ஆயிட்டு ரொம்ப நாளா புத்திர பாக்கியம் இல்ல, குழந்தைகள் இல்ல அப்படின்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. 5ஆம் இடம் தான் புத்திரஸ்தானம். சனி அங்க வந்திருக்கனால உங்களுக்கு புத்திர பாக்கியம், சந்தான பிராப்தம் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. குலதெய்வ வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா திடீர்னு உங்களுக்கு சந்தான பிராப்தம் இருக்கும். அதே மாரி 7ஆம் இடத்துக்கு சனியுடைய பார்வை இருக்கு அப்படின்னா, கணவருடைய தேக ஆரோக்கியத்தில கவனம் செலுத்தணும். வண்டி வாகனம் போகும்போது கவனமாக இருக்கணும். ஆனா ஒரு நல்ல பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. ஏற்கனவே திருமணமாகி ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுனால பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா, சனியுடைய பார்வை வந்து அத சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டானது இருக்கும். ஆனா முதல் ஸ்டெப்பு நீங்க தான் எடுக்கணும்.
ஆல்ரெடி பிரிஞ்சிருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாமே வந்து இப்போ சேர்றதுக்கு உண்டான முயற்சியை நீங்கள் பண்ணும்போது அது சக்ஸஸ்ஃபுல்லாக மாறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 11ஆம் இடம்னால மூத்த சகோதரன் வழி ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். சொத்துக்கள்லாம் சேர்க்கைக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. உங்களுக்கு 4 குடையவர் வந்து சனியாக இருக்கிறாரு. அவர் 5ங்கிறதுனால வீடு கட்டக்கூடிய பிராப்தம் நிறைய பேர்த்துக்கு, வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தம் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. சில பேருக்கு வந்து கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து நீங்கும். இவ்வளோ நாளாக எதிர்பாராம வந்து ஒரு விஷயத்த காத்துட்ருப்பீங்க. அதை எதிர்பார்க்காம இருக்கும்போது தானா தேடி வரும். ஒரு அதிர்ஷ்டம் சொன்னேன்ல, அந்த மாதிரி அதிர்ஷ்டம் அடிக்கிறது, அதே மாதிரி ஜாக்பாட் அடிக்கிறதுக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டம் தான். 11ஆம் இடத்த பார்க்குது. 11ஆம் இடம்ங்க அப்படிங்கிறது கொள்ளை லாபம்னு சொல்லுவோம்ல, பெரிய லெவலில் லாபம். அதனால் பெரும் பணம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கனால அந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி தாயாருடைய உடல் தேக ஆரோக்கியத்தில், தாயாருடைய உடல்நிலையிலையும் சரி, தந்தையாருடைய உடல்நிலையிலையும் சரி ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பொதுவாக உங்களுக்கு ஹெல்த் கான்சியஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதாவது நீங்கள் மற்றவங்களுக்காக உழைச்சு மற்றவங்களுக்காக பாடுபட்டு என்ன செய்வீங்க அப்படின்னா, உங்களோட விஷயங்களை, உங்களுக்கு உண்டான விஷயங்களை நீங்கள் செய்யறதுக்கு மறந்துடுவீங்க. அந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுக்கு குழந்தைகள் முக்கியம், கணவன் முக்கியம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அப்போது நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும், நீங்கள் நல்லபடியாக இருக்கணும். நீங்கள் ஆரோக்கியமாக இருந்து ஹாப்பியாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் குழந்தைகளை அல்லது உங்களுடைய கணவர்களை அல்லது உங்களுடைய மனைவிகளை நல்லா பார்த்துக்க முடியும். ஸோ அதனால் இந்த கான்செப்டை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் நடந்துக்கணும். சனி வந்து 5ஆம் இடத்துக்கு போகிறது பெரிய லெவலில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் நிறைய பாக்கியங்களையும் தேடி தருவாருங்க. நான் சொன்ன பரிகாரங்களை வழிபாடு பண்ணுங்கள், நான் சொன்ன தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள். சனியினால் ஏற்படக்கூடிய தீமைகள் குறைந்து நன்மைகள் அதிகமாக இருக்கும். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய லெவலில் யோகத்தை கொடுக்கக்கூடிய இதுதான் இந்த சனி பயிற்சி. இந்த 2.5 வருஷத்தில் வந்து மிகப்பெரிய லெவலில் பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு உறுதியாக ஏற்படும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.